எபிசோட் 5 காஸ்மெட்டிக் ப்ளே லவர். சஹாஷி அவன் யூனிவர்சிட்டி படிச்சுட்டு இருந்த டைமில் அந்த மாடலிங்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். அதுவும் அப்படியே நல்லா போயிட்டுருக்கும், இவனுக்கும் பிடிச்சிருக்கும். ஒரு பாயிண்டில் என்ன ஆகும்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அன்றைக்கி ஒரு பொண்ணை கூட்டிட்டு நீங்கள் போனீங்கல்ல, ஸோ அது வந்து ஸ்பான்சர்ஸ்க்கு தெரிஞ்சிருச்சு. இந்த பொம்பளை விஷயம் அது மாதிரின்னா ஸ்பான்சர்ஸ் அவ்வளோ சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அண்ட் கழட்டி விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி அவன் சொன்னதும், கண்டிப்பாக என்னோட சீனியர் தான் அதெல்லாம் பிளான் பண்ணி நான் வந்து இதில் வளரக்கூடாது அப்படின்றதுக்காக பண்ணியிருக்கான். அண்ட் நான் அவனை எதிர்த்து இப்போ நான் போகிறேன் அப்படின்னா இப்போ எனக்குமே தேவையில்லாமல் பிரச்சனை தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அதுலேருந்தே குவிட் பண்ணிட்டு என்ன பண்ணுறான்னா, பியூட்டி ப்ராடக்ட் அந்த கம்பெனியில் போயிட்டு ஜாயின் பண்ணுறான். அங்கே போய் ஜாயின் பண்ணுறப்ப தான் நட்சுமேவை பார்த்துருப்பான். அண்ட் ஸ்டார்டிங்கில் அப்படியே போயிட்டே இருக்க இவனா ஒரு மாதிரி ஏற்கனவே கடுப்பில் இருக்கான். என்னடா அதை சுற்றி இருக்கவங்களாம் அப்படி தான் இருப்பாங்க போல் அப்படின்ற மாதிரி. ஆனால் நட்சுமே என்ன பண்ணுறான்னா ரொம்ப என்கரேஜ் பண்ணுறான். உன்னால் முடியும், கண்டிப்பாக நீ கேப்பபிள் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். இவனுக்காக கடுப்பாக அது யாரா அவன் அப்படின்னா நட்சுமே எவ்வளோ சகாஷி கிட்ட பேச ட்ரை பண்ணிகிட்டே இருக்கான். அவனும் அவாய்ட் பண்ணிட்டு இருக்கான். ஒரு நிமிஷம் வேற, உன்னால் கண்டிப்பாக சேல்ஸ் நல்லா கொடுக்க முடியும், நீ ரொம்பவே திறமைசாலி அப்படின்னு இவனை வந்து ஒரு வேற லெவலில் என்கரேஜ் பண்ணுவாங்கல்ல, அந்த மோட்டிவேஷன்லாம் அப்படி கொடுத்துட்டு இருக்கா. அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க சீஃப் நட்சுமே கிட்ட கேட்பாங்க, சஹாஷி எப்படி ஒர்க் பண்ணுறான் அப்படின்னு. நிஜமாக அவனை பற்றி சொல்லணுன்னா ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கான், எல்லாத்தையுமே ஈஸியாக கேட்ச் பண்ணிக்கிறான், கண்டிப்பாக அவன் சேல்ஸில் சூப்பராகவே கொடுப்பான் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கிறத சஹாஷி வெளியே இருந்து கேட்டுடுறான். சஹாஷி ஒரே ஒரு நிமிஷம் இல்லை அப்படின்னு சொல்லி முன்னாடி போயிட்டு என்ன சொல்கிறான்னா, கொஞ்சம் ஸ்மைல் பண்ணு, நீ ஹைட்டாக இருக்கிறதால கஸ்டமருக்கு ஈஸியாக இருக்கும் உங்ககிட்ட அப்ரோச் பண்ண, இது அதுன்னு வேணும்னு கேட்குறதுக்கு அப்படின்னு ஒரு பாயிண்ட் போட்டு போகிறான். அண்ட் இவனுக்கே வந்து மனசு மாறுது, யார் சாமி நீ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் இவன் அறியாமே இது எல்லாமே நடந்துருச்சு. ஸோ அவனையும் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் ஒன்று இருக்குன்றதால இவனுக்கு நட்சுமே மேலே ஃபீலிங் வருது, சஹாஷிக்கு நட்சுமே மேலே ஃபீலிங் வருது. சஹாஷி இதெல்லாமே நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கான். எங்கே இருந்துன்னா ஃப்ரான்ஸ் போயிருக்கான் ஒரு ஈவெண்ட்காக. அண்ட் இவனோட மொபைலில் சிக்னலே இல்லை, டவர் உள்ள, என்னடா அது எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்னு தான் இருக்குது இவனுக்கு. நட்சுமே ரொம்ப நாளாக சிக் லீவில் இருந்துட்டு இப்போது ஒர்க் வரான். சாரி ரொம்ப நாளாக நான் லீவ் போட்டுட்டேன் அப்படின்றான். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, உங்கள் ஹெல்த்து தான் ஃபஸ்ட்டு முக்கியம், நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் இன்னும் ரெஸ்ட் எடுக்கிறதா கூட எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அங்கே ஒர்க் பண்ணுறவங்களாம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. அண்ட் அதுக்கப்புறம் அந்த சோடா புட்டி இருக்கார் இல்லையா, அவரும் அவர் கூட ஒரு அல்லக்கை மாதிரி இருப்பான். ஏதாவது மார்க்கெட்டிங்க்கு அவனை வந்து இன்சார்ஜாக போட்டிருப்பாங்கல்ல, ஸோ அவன் வரான். அவன் வந்து அப்படியே பேசிக்கிட்டு இருக்கப்போ, சஹாஷியும் நீங்களும் ரிலேஷன்ஷிப்பில் தானே இருக்கீங்க அப்படின்னு இவன்கிட்ட கேட்க, என்னடா அது இது எப்படிடா இவனுக்கு தெரியும், அவன் பார்க்க ஒரு இன்சிடெண்ட்டை ஷேர் பண்ணுறான். என்ன அப்படின்னா, அந்த பியூட்டி ப்ராடக்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு அவசரமாக போகிறப்போ அப்படியே தடுக்கி கீழே விழுத்துருவான். அந்த டைம் சஹாஷி பார்த்துட்டு எடுத்து ஹெல்ப் பண்ணுவான். ஓ இந்த கம்பெனியா அப்படின்ற மாதிரி ஹைலைட் பண்ணுவான். உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அங்கே தான் நட்சுமே எனக்கு தெரிஞ்சவங்க தான் ஒர்க் பண்ணுறான், எனக்கு ரொம்ப க்ளோஸ் அப்படின்ற மாதிரி சொன்னதும், ஓ அப்படியா சரி சாரி அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு சஹாஷி என்ன சொல்கிறான் அப்படின்னா, சாரிலாம் தேவையில்ல, அவனே இப்போ தான் புதுசாக அந்த ஜாபுக்கு போயிருக்கான், ஸோ நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும், நீ நியூன்றதால நிறைய உனக்கு வந்து டவுட்ஸ் வரும், ஸோ அதெல்லாமே அவன்கிட்ட கேட்டு ப்ரெஷர் பண்ணாது, நீ என்கிட்ட கேளு, நான் என்ன வேணாலுமே உனக்கு சொல்கிறேன், நம்பரை பர்சனலாக நோட் பண்ணிக்கோ அப்படின்னு அவன் ரொம்ப ஸ்வீட்டாக பேசுகிறான். இதெல்லாமே நட்சுமே கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். நட்சுமைக்கு கேட்டதும் ஒரு மாதிரி ஆகுது. இப்போ சஹாஷிவை மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம சாரியே கேட்கலையே அன்றைக்கி அது மாதிரி சாவியை தூக்கி போட்டதுக்கு, சாரி கேட்கணும் அண்ட் சீக்கிரம் பார்க்கணும் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனால் அவனுக்கு தான் அங்கே நெட்வொர்க் கிடைக்கல இல்லையா, ஸோ இப்படியே போயிட்டே இருக்க எப்படா பாப்பான்ற மாதிரி தான் இருக்குது. இப்போ அந்த சோடா புட்டி இருக்காருல்ல, அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ரொம்ப பாப்புலரான ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, ஸோ அவங்க கூட டின்னர் இருக்குது, உனக்கு ஓகேனா நீ ஜாயின் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டதும், கண்டிப்பாக இந்த சான்ஸை நான் மிஸ் பண்ணவே மாட்டேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்கள மாதிரி ஒருத்தவங்க கூட நான் டின்னர் சாப்பிட்றது அப்படின்றதே. சரி ஓகே, அப்போ ஈவினிங் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு அப்டேட் பண்ணு அப்படின்னு சோடா புட்டி கிளம்ப, இவன் வந்து என்ன பண்ணுறான் அப்படி நடந்து போயிட்டே இருக்கப்போ டெக்ஸ்ட் வருது, நான் ரீச் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அண்ட் கரெக்ட் ஆப்போசிட்டில் போனால் சஹாஷி வரான். சஹாஷி அப்படின்னு சொல்லி ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறான். அண்ட் இப்போ தானே சேர்றாங்க ஒரு கிளாஷ்க்கு அப்புறமேட்டா. அண்ட் சூப்பராக அங்கே போய்கிட்டு இருக்க, ஆமாம் நீ உனக்கு டின்னர் இருக்குன்னு எதுவும் மெசேஜ் பண்ணியிருந்தியே, என்னாச்சு அப்படின்னு கேட்டதும், எனக்கு இப்போ டின்னர் போக வேண்டாம், எனக்கு உன் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னதும், அவன் வீட்டுக்கு கையை பிடிச்சிட்டு அப்படியே கூட்டிட்டு போகிறான். கூட்டிட்டு வேறு என்ன நடக்கும், ரொமான்ஸ் தான் ஸ்டார்ட் ஆகுது. இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அந்த ரொமான்ஸ் சூப்பராக போய்கிட்டு இருக்கு. அண்ட் இப்படியே இந்த எபிசோடு ரொம்ப அழகாக முடிக்கிறாங்க. எபிசோட் 5ல் ரொம்ப அழகாக ஒரு ஹைலைட் இருந்திருக்கும். வந்து நான் டின்னர் வரல சாரி அப்படின்னு சொல்லிடுறான். ஏன் என்னாச்சு, நீ தானே ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்த அப்படின்னு அந்த சோடா புட்டி கேட்க, இல்லை இப்போ அதோட இம்பார்ட்டண்ட்டாக ஒரு ஒர்க் வந்திருக்கு, நான் ஒரு பர்சன் கூட இருக்க சஹாஷி கூட இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அண்ட் நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கலாம். எபிசோட் 6 ரொமான்ஸ் அப்படியே ஸ்டார்ட் ஆகி அப்படி இப்படி அங்கங்கே போயிட்டு முடிய. அண்ட் குட் மார்னிங் அப்படின்றான், அவனும் மார்னிங் அப்படின்ட்டு காலையில் கிளம்புறாங்க. ஆக்சுவலாக லிவிங்கில் இருக்க மாதிரி தான் காட்டுறாங்க. அவன் லிவிங்கில் இருக்கவும் வந்து அக்செப்ட் பண்ணிப்பான். பாரிஸ் போயிருப்பான்ல சஹாஷி, ஸோ வந்து இஃபில் டார்
கீ செயின் வாங்கிட்டு வந்து நட்சுமையோட கீழே போட்டு கொடுக்குறான். அண்ட் அப்படியே வந்து காதல் வளர வளர என்ன ஆகுதுன்னா, இவங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறது, குளிக்கிறது, ப்ரஷ் பண்ணுறது அண்ட் இப்படியே போயிட்டு இருக்க. நான் ஒரு விஷயம் மறந்துட்டேன் அப்படின்னு சஹாஷி சொல்கிறான். என்னென்ன கிஸ் தான். உடனே நட்சுமைக்கு கிஸ் பண்ணுறான். அண்ட் 2 பேரும் ஆஃபீஸ் போகிறாங்க. நட்சுமி மீட்டிங் போட்டு என்ன சொல்கிறான், நான் நியூ ப்ராடக்ட் ரிலீஸ் ஆக போது எல்லோரும் ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்ல, என்ன சார் உங்களோட ஃபேஸ் காலையில் ரொம்ப சூப்பராக ஜெகஜோதியாக இருக்குது, இது மாதிரி இருந்ததே இல்லை, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க அப்படின்லாம் அப்படியே கேட்க, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். அண்ட் காலையில் நடந்ததெல்லாம் நினச்சி பார்க்குறான். அண்ட் ஒன்றா ஒர்க் பண்ணுறாங்க. இப்போது அவங்களுக்கு தனித்தனியாக ஒர்க் பண்ணுற ஒரு டைம் வந்ததும் அண்ட் செக்ரிகேட் ஆகுறாங்க, ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது மார்க்கெட்டிங்கில் ஒரு பையன் இருப்பான் இல்லையா, ஸோ அவன் வந்து சஹாஷி கிட்டே கேட்குறான், அப்போது நீங்கள் 2 பேருமே நீங்கள் எவ்வளோ கேரிங்காக இருக்கிறத பார்த்தா நட்சுமை மேலே அப்படின்னதும், ஆமாம் நட்சுமை என்னோடது, ஹீஸ் மைன் அப்படின்னு சொல்கிறான். ஆ அப்படின்னு அவன் ஷாக் ஆகிறான். ஆக்சுவலாக அவன் இப்போ தான் வந்து கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்கான் இல்லையா, அவன் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே பார்த்து. ஸோ அதனால் இவனுக்கும் வந்து இவங்க 2 பேரோட ஒத்துமையை பார்த்து அண்ட் சப்போர்ட்டிவாக இருக்காங்கல்ல, ஸோ இதெல்லாம் பார்த்து இவனுக்குமே பிடிச்சிருக்கு 2 பேரையும். ஐ மீன் 2 பேரும் பிடிச்சிருக்குன்னா பாரு எப்படிலாம் இருக்காங்க அப்படின்ற மாதிரி. சஹாஷி அண்ட் நட்சுமே 2 பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டைட்டில் வச்சுருப்பாங்க. டபிள்யூ பிரின்சஸ் அப்படின்றது தான். இவங்க 2 பேரும் கலக்குன்னு கலக்கிட்டு இருப்பாங்க அந்த பியூட்டி பிஸ்னஸில். ஸோ இங்கே நட்சுமே ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்க, அன்றைக்கி ஒரு ப்ராடக்ட் டெலிவர் பண்ணிங்கல்ல, அது உங்கள் சைட்லேருந்து தான் வந்ததா அப்படின்னு ஒரு பையன் கேட்குறான். ஆமாம் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இந்த பையன் அடிக்கடி நோட் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னடா அது யாரா அவன் அப்படின்னு தான் நம்மளுக்கே தோணும். உடனே வந்து யோசிச்சுட்டே அப்படியே வீட்டில் இருக்க, சஹாஷி என்ன அப்படின்னு கேட்குறான். ஒன்றும் இல்லை, ஒரு பையன் ஆக்சுவலாக உன்னை பற்றியும் கேட்டிருந்தான் அப்படின்னு சொன்னதும், மேபி எனக்கு தெரிஞ்ச பையனாக கூட இருக்கலாம், அதை பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்கிறான். இப்போ அந்த மார்க்கெட்டிங் பையன் இருக்கான்ல, ஸோ அவன் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா நட்சுமை கிட்ட, உங்கள் 2 பேரையும் பார்க்க எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது, நீங்கள் 2 பேரும் ரொம்ப சியரிங்காக ஒத்துமையாக ரொம்ப அழகாக இருக்கீங்க, ஸோ எனக்கு உங்களை பார்க்குறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி இவன் ஜாலியாக அப்படியே பேசுகிறான் மனசில் இருக்கிறதா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சஹாஷி உங்களை ஹீஸ் மைன் அப்படின்னு சொன்னார், அது ரொம்பவே ஸ்வீட்டாக இருந்தது, உங்களை 2 பேருமே நான் ரொம்ப மெஸ்மரைஸ் பண்ணுறேன். இப்போ சஹாஷி நட்சுமை கிட்ட என்ன கேட்குறான் அப்படின்னா, ஆமாம் சீக்ரெட்டாக நீ அந்த மார்க்கெட்டிங் போய் என் கூட டின்னர் போனியாமே அப்படின்னதுக்கு, அப்படிலாம் எதுவும் இல்லை, சீக்ரெட்லாம் இல்லை, நீ ஃப்ரான்ஸில் இருந்தால அந்த டைம் தான், அவன் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சுது அவன் ஒர்க்கில், ஸோ அதனால தான் நான் கூப்பிட்டு போனேன் அப்படின்ற மாதிரி சொன்னதும் சும்மா தான் கலாச்சேன் அப்படின்னு சிரிச்சிட்டு போகிறான். சரி நீ ஃப்ரீயாக விட அந்த விஷயத்த, அந்த பையன் யார் என்னன்னு சொல்லிட்டு நாளைக்கு நம்ம நோட் பண்ணிக்கலாம், நான் உனக்கு உன் கூட சப்போர்ட்டிவாக இருப்பேன் எப்பயும் அப்படின்னு சொல்லிக்கிறான். 6th எபிசோடோட ஹைலைட் பார்க்கணும் இல்லையா, என்ன ஆகும்னா சஹாஷி குளிக்க போகிறான், வரையா நட்சுமே அப்படின்னு கேட்டதும், இல்லை நீ போயிட்டு வா அப்படின்னு தயங்குறான் அவன். சும்மா தான் கலாச்சேன், நீ ஃப்ரீயாக விடு அப்படின்னு சொல்லி போயிடுறான். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் அந்த பையன் யார், எதுக்கு வந்தா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இன்னும் 2 எபிசோட்ஸ் இருக்குது. ஸோ இது முடிச்ச உடனே இந்த ட்ராமாவே முடிஞ்சிடும். அண்ட் லெட்ஸ் சங்கிங் ஃப்ரம் ட்ராமா ரிவ்யூ. தேங்க்யூ ஆல்.